ஹலோ விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அந்த விசித்திரமான நகரங்களுக்கு இடையே வானுயர கட்டடங்கள்லாம் நிரம்பி இருக்கு. அந்த கட்டிடத்துல ஒரு சிறிய பிளாட்ல அஜயும் நிஷாவும் வந்துட்டு வராங்க. அவங்க திருமணமாகி ஒரு வருஷம் தான் ஆகுது. அவங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சைப்புத்தன்மை ஏற்பட்ட மாதிரி காலைல எந்திரிக்கிறது, டீ போட்டு கொடுக்கறது, தேநீர் இருந்தது, கணவருக்கு டிஃபன் பண்ணி கொடுக்கறது, ஆபீஸ்ல அனுப்புறது அப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கையில நிஷாவுக்கு ஏதோ சலிப்பு என்னமோ தெரியல. அவருடைய கணவர் அஜய் ஒரு அலுவலகத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு நல்ல சம்பளமும் கூட. நிஷா ரொம்ப அழகானவ. அவளுடைய முடி கருகருன்னு இடுப்பு கீழே முடி இருக்கும். அதே சமயம் அவளுடைய பார்வையும் கத்தி போல இருக்கும். அந்த அளவுக்கு கவர்ச்சியா இருக்கும். அது ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் தான். அப்படி அவங்களுடைய வாழ்க்கை தினந்தோறும் இப்படியே போயிட்டு இருக்கு. அவளுக்கு ஏதோ ஒரு சலிப்பு. காலை எந்திரிச்சு ஒரே மாதிரியே வாழ்க்கை போறது, அவ கணவர் இரவு நேரத்துல சோற தூங்குறது அப்படின்னு அவளுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இப்படிதான் ஒரு நாள் அஜய் வேலை செஞ்சுட்டு வந்த கலைப்புல அப்படியே தூங்கிட்டு இருக்கான். ஆனா அந்த நேரத்துல நிஷாவோ தன்னுடைய போன்ல இன்ஸ்டாகிராம் பக்கத்தை தள்ளிக்கிட்டே இருக்கிறா. இந்த நேரத்துல தான் அப்போ ஒரு இளைஞனை பாக்குறா. அந்த இளைஞன் நல்ல ஜிம்பாடி, பாக்கிறதுக்கு செம கவர்ச்சியா இருக்கிறா. அந்த இளைஞனோட ப்ரொஃபைல அப்படியே பார்த்துட்டே இருக்கிறா. அவளுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. அவங்க கூட ஸ்டார்ட் பண்றா. இப்பதான் நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு அவனும் சொல்றான். மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. மேல அவன் ஒவ்வொரு வார்த்தை சொல்ல சொல்ல இவன் இந்த உலகத்திலே இல்லாம பறந்துட்டு இருக்கா. அந்த அளவுக்கு அவன் வார்த்தைகளை இவளை ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்கான். இப்படி தினந்தோறும் அதே வேலை செஞ்சுட்டு அவன் தூங்கிட்டு இருக்கான். ரொம்ப டயர்டா இருக்கான். இப்ப தினந்தோறும் நிஷாவுக்கு இதே வேலை தான். இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி அவங்க கூட சாட் பண்றது, ஜாலியா போன் பண்ணி பேசுறது அப்படின்னு அவங்க இருப்பாங்க. இப்ப திடீர்னு ஒரு நாள் நிஷாவுக்கு ஒரு ஐடியா தோணுது. நிஷா போன் பண்ணி நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். ஏசி மெக்கானிக் இன்ஜினியர் அப்படின்னா பெரிய நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன நிறுவனங்கள்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னும் அவன் சொல்றான். அதுவும் எங்க இருக்குன்னு கேக்குறா. அவனுடைய பிளாட்டுக்கு பக்கத்து பிளாட்லயே இருக்கிறான். இதை கேட்டு அவ ஆச்சரியப்படுறா. அவளுக்கு ஒரு ஐடியா தோணுது. என்னுடைய ஏசி ரொம்ப ஹீட் ஆகுது, என்னன்னு கொஞ்சம் பாக்குறீங்களா அப்படின்னு அவ சொல்றா. சரி அப்படின்னு அவனும் வரான். அவன் பார்க்க ரொம்ப அழகாவே இருக்கான். அவன் பேரு ரோஹன். ரோஹன் அங்கிருந்து வரா. அவனுடைய குறும்பு பார்வை அவனை ரொம்பவே இருக்குது. இந்த நேரத்துல எந்த ஏசின்னு கேட்டு அந்த ஏசியவும் ரிப்பேர் பண்ண ட்ரை பண்றான். ஆனா ஏசி சரியா தான் இருக்குது. இப்ப அவளை பாக்குறான். அவளும் இவனை பாக்குறா. அப்பதான் அவனுக்கு புரிஞ்சுக்கிறான், நம்மள வர சொல்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்றது அவனுக்கு புரியுது. இந்த நேரத்துல அவன் மேல கையை தொடுறான். அவ எதுவுமே பேசல. இப்ப அவங்க அதே ரூம்ல 2 மணி நேரம் அங்கேயே தங்கி இருந்துட்டு அவன் வெளியே போறான். ஆனா அவளுடைய மனசு அவங்க கூட இருந்துட்டு இருக்கு. அன்று இரவு அதே வரான். ஆனாலும் அவன் வேலை செஞ்ச கலப்புல அப்படி தூங்கிட்டு இருக்கான். அந்த இரவும் அவ சாட் பண்றா. அன்னைக்கு மறுநாள் அஜய் சொல்றான், என்னுடைய ஆபீஸ்ல இது போல ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க, அந்த பார்ட்டியில நான் கலந்துக்கணும், நான் காலையில தான் வருவோம் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப நிஷாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். ரோஹனுக்கு போன் பண்றா. என்னுடைய கணவர் இன்னைக்கு ராத்திரி வரமாட்டாரு, அதனால நீ உடனே கிளம்பிவா அப்படின்னு அவன் சொல்றான். உடனே ரோஹனும் அங்கிருந்து உடனடியாக கிளம்பி வரான். அவன் வரும்போது மது பாட்டிலையும் சேர்த்து கொண்டு வரான். இப்ப கையில ஒரு பெட்டி வச்சிருக்கான். அந்த பெட்டி ஓபன் பண்றான். அவளுக்கு ஒரு லெஹங்கா வாங்கிட்டு வரான். இப்ப அதை பாக்குறா. ரொம்ப சந்தோஷமா வரா. அவளுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாம இருக்கு. இப்ப அவன் அங்கேயே உட்காந்து மது இருந்துறான். இப்ப ஒவ்வொரு ஆடையா அங்கேயே மாத்துறா. இப்ப அவங்க 2 பேரும் இரவு முழுவதும் அவன் மது இருந்துட்டு அவன் கூடயே இருக்கிறான். காலில இருந்து தலைவர முத்தமிடுறான். இப்ப அவனுக்கு போதை தலைக்கேறுது. அவன் என்ன பண்றன்னு தெரியாம பயங்கரமா பண்ணிட்டு இருக்கான். எல்லாத்தையும் அணுகுணுவா ரசிச்சிட்டு இருக்கா. அவளும் அந்த மது பாட்டில வாங்கி குடிக்கிறா. இரவு முழுவதும் இப்படியே இருந்திருக்காங்க. இப்பதான் அந்த கலப்பிலேயே தூங்கிடுறாங்க. இப்ப விடியுது. இப்ப காலையில யாரோ கதை தட்டுற மாதிரி இருக்கு. அஜயும் அவனுடைய பார்ட்டி நேரத்திலே முடிஞ்சிச்சு. விடிய காலம் 4 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கான். இப்ப அவனுடைய சாவி போட்டு கதவு திறந்து உள்ள போறான். அங்க போய் பார்த்தா அவனுக்கு ஒரு பயங்கர ஒரு அதிர்ச்சி. ஏன்னா ரூமே அலங்கோலமா இருக்குது. நிஷாவும் அவரோட ட்ரெஸ் இல்லாம அவ கட்டில படுத்திருக்கிறா. இப்பதான் பக்கத்துல பார்த்தா அங்க ஒரு இளைஞன் படுத்திருக்கான். நிஷா என்னது அப்படின்னு அஜய் வேகமா கத்துறான். இப்ப பயந்துகிட்டு நிஷா எந்திரிக்கிறா. இதை பார்த்துட்டு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டே அப்படின்னு நான் ஒரு நிமிஷம் கூட நான் நினைச்சே பார்க்கல அப்படின்னு அவன் பேசிட்டே இருக்கான். இப்படி பேசிட்டே இருக்கும்போது ரோஹன் எந்திரிச்சு அங்கிருந்து ஒரு கத்திட்டு அஜய்க்கு பின்னாடி குத்துறான். இப்ப அது ஆழமா அவனோட உடல்ல பதியுது. உடல்ல இறங்குது. அவன் கத்துறான். இப்ப நிஷாவால என்ன பண்றதுனே தெரியல. திரும்பவும் அதை எடுத்து இன்னொரு குத்து குத்துறான். இப்ப அவன் வழியால துடிக்கிறான். அடுத்த நிமிஷம் அப்படியே சரிஞ்சிடறான். உயிர் போறவரை துடிச்சிட்டு சுத்தம் முடிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் நிஷா ரொம்ப பயப்படுறா. அவ ரொம்ப அதிர்ந்து போறா. என்ன பண்ற ரோஹன் அப்படின்னு அவ பயப்படுறா. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இவன் இருந்தா நம்ம சுதந்திரமா இருக்க முடியாது. இதுக்கு மேல நம்ம சுதந்திரமா இருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அடுத்த நொடியே அங்க ஏசிய 18ல வைக்கிறான். 18ல வச்சா இதோட உடல் அழுகவே அழுகாது, எப்போதுமே இப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இப்ப அவங்க 2 பேருமே அந்த வீட்டை பூட்டிட்டு அங்கிருந்து வெளியே வராங்க. உடனடியா பிளைட் டிக்கெட்
புக் பண்றான். அதாவது ஏதோ ஒரு தீவுக்கு புக் பண்ணி தரான். ஏன்னா அவன் வெளிநாட்டுல இருக்கதால விசா டக்குன்னு ரெடி பண்ண முடியும். உடனடியா ரெடி பண்றான். அவளும் நல்லா படிச்சிருக்கா. அவ படிச்சிருக்கிறதால அவ எங்க போனாலும் பிழைக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்றான். இப்பதான் அமெரிக்காவில ஏதோ ஒரு தீவுல அவன் போய் இறங்குறாங்க. அங்க ஒரு ஹோட்டல் நோக்கி அவங்க போறாங்க. இப்பதான் 8 நாளாவது அந்த பிளாட்ல இருந்து அந்த வீட்டுல இருந்து யாருமே வெளில வரல. இப்ப அந்த பிளாட்டுக்கு கரண்ட் பில் குறிக்கிறதுக்காக இபில இருந்து வராங்க. இப்ப கரண்ட் பில் ரொம்ப அதிகமாவே இருக்கு. இதை பார்த்து அந்த பெண்மணி ரொம்ப ஆச்சரியப்படுறா. அந்த வீட்டுல ஆளே இல்ல, எப்படி இவ்வளவு கரண்ட் பில் வந்தது அப்படின்னு அந்த வீட்டை போய் தட்டுறாங்க. இப்ப தட்டினாலும் அந்த வீட்டுல எந்த சத்தமும் இல்ல. ஆனா அந்த வீடு ஏதோ ஒரு வாடை மட்டும் வெளில வருது. இப்ப அருந்து போறாங்க. சரி ஏதோ நடக்குது அப்படின்னு இப்ப செவுத்தெல்லாம் பாக்குறாங்க. செவுரெல்லாம் ஈ மிச்சு போயிருக்கு. இப்ப எல்லோரும் கூப்பிடுறாங்க. எல்லோருமே வந்து பாக்குறாங்க. பயங்கரமா வாடை வருது அப்படின்றத எல்லோரும் உணர்றாங்க. இப்ப உடனடியா போலீஸ் போன் பண்ணி போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்து கதவு உடைச்சிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. இப்பதான் அதை இறந்து அவனுடைய உடல்லாம் அழுகி போய் உடல்லாம் நீல நிறமா மாறி பயங்கரமா வந்திருக்குது. மேலாம் பூச்சிலாம் வந்து ஏறுது. இதை பார்த்து போலீஸாரே அதிர்ந்து போறாங்க. இப்ப பேப்பர் மீடியா அப்படின்னு செய்தி பரபரப்பா வெளியாகுது. காதல் மனைவி இப்படி கொடூரமா கொலை செஞ்சிட்டா அப்படின்ற நியூஸும் எங்கேயுமே பரவுது. இந்த செய்தி ஏதோ ஒரு தீவுல இருந்து நிஷாவும் பாக்குறா. ஆனா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க வாழ்க்கை சந்தோஷமா வந்து ஓட்டுறாங்க. இப்ப 10 நாள் தான் இருக்கும். ரோஹனுக்கு அமெரிக்கால இருந்து இன்னொரு கம்பெனிக்கு போறதுக்காக டிக்கெட் ரெடி பண்ணி அந்த கம்பெனில இருந்து வேறொரு நாட்டுக்கு அனுப்புறாங்க. ஆனா அப்பதான் அந்த போலீஸ்ல ஏர்போர்ட்ல சிக்கிறான். ஏர்போர்ட்ல இந்தியா போலீஸ் தேடுறதும் இவன் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போன எல்லா விஷயமும் இன்டர்போல் போலீஸால கண்டுபிடிக்கப்படுது. உடனடியாக அவனையும் அவனுடைய கள்ளக்காதலி நிஷாவையும் இந்தியா கொண்டு வராங்க. இந்தியாவில கொண்டு வந்து இப்ப விசாரிக்கிறாங்க. இப்பதான் நிஷா தலையிலே இருந்து அடிச்சுக்கிறா. இவ்வளவு மோசமான ஒரு காரியத்தை செஞ்சுட்டேனே, அதேக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு அவளோட தவறு நினைக்கிறா. ஆனாலும் அவனுடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சு அப்படின்றது அப்பதான் அவன் உணர்றா. அதுக்கு பிறகு அவங்க 2 பேத்துக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்படுது. வாழ்க்கையில ஒவ்வொரு அடியும் நிதானமா எடுத்து வைக்கணும். காமத்தால எப்படிப்பட்ட மனிதனும் அழிந்துருவான். அதனால ஒரு நிமிஷம் சிந்திச்சு தான் செயல்படுத்தணும். ஓகே, நம்மள இதோட பிரச்சனைங்க மீண்டும் அடுத்த சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.